சித்தப்பா, இன்னைக்கு உனக்கு கல்யாணம். அந்த அத்தையை போய் பாப்போமா? அது அத்தை இல்லம்மா, சித்தி. நான் சித்தப்பான்ட்ட, அவ உனக்கு சித்தி. சரியா? இனி கொஞ்ச நேரத்துல அவளே வந்துருவா. அப்புறம் பார்க்கலாம். சரியா? சித்திட்ட நல்லா பேசிட்டு இருந்துக்கணும். சரியா? சித்தி பாவம், நல்லா உன்னை பாத்துக்குவா. ஆ, சரி சித்தப்பா. அப்போ அத்தை அத்தை எந்த பேச்சுமா? அத்தைக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விடுமா? இப்பதானே சொன்னேன் சித்தின்னு. அத்தை இல்ல, சித்தி. உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுவா, உனக்கு குளிப்பாட்டி விடுவா, நல்லா உன்னை பாத்துப்பா. என்ன? என்னடா மண்டபத்துல அலங்காரமே பத்தல. நேத்து சொன்னா மண்டபத்துல அப்படி இப்படின்ட்டு தலையில மாச்சிருவேன்ட்டு சாதா மண்டபமா தானே இருக்குது. நானும் பெருசா எடுப்பான்னு நினைச்சேன். வா நிச்சயத்துக்குலாம் எப்படி நம்ம பெருசா பண்ணியிருந்தோம், அந்த அளவுக்கு இல்லையே பத்தியா. உங்க அம்மாக்கு மரங்கரம் கலண்டு போச்சா? நிச்சயம் எங்க வீட்டுல வச்சு பண்ணது தெரியுமா? உங்க அம்மாக்கு அது தெரியாம நிச்சயம் அவங்க பண்ணாங்களாம். கல்யாணமே ஒழுங்கா பண்ணல. சாப்பாட்டுக்கு எங்க வீட்டுல உள்ள ஆளுக்கெல்லாம் சாப்பாடே பத்தல தெரியுமா? பெரிய பவுஸ் வச்சுட்டு இருக்காங்க, பவுஸ். எனக்கெல்லாம் நிச்சயம் எங்க வீட்டுல வச்சுதான் பண்ணாங்க. மறந்து பேசுவாங்களா இல்ல பவுசுக்கு பேசுன்னு சொல்லிட்டு பேசுவாங்களா தெரியல. நீங்களும் இதை கேட்டுட்டு இருக்கீங்களே. உங்க அம்மா வாய்க்கெல்லாம் ஒரு நாள் கூட அந்த பிள்ளை வந்து കഴിக்காது. பாவமா தெரியுது. அந்த பொண்ணு பிள்ளைய கொஞ்சம் வாயாடி வந்தா மாமியார் மரமும் நல்லா அடியும் பிடியும் போடுவா. நமக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருக்குன்னு பார்த்தா அந்த பிள்ளை பிச்சுக்கிட்டு போயிட்டு சரி இந்த பிள்ளை பாவமா தெரியுது. நல்லபடியா கல்யாணம் பண்ணி உங்க தம்பி நல்லபடியா பாத்துக்கிட்டா சரியா. உங்க அம்மா குத்துக்கிட்டா அப்படிதான் அந்த பிள்ளைய விட்டு பாடாப்படுத்தி பம்பரமா ஆக்கிடுவாங்க. என்னடா பேசுற உன் முன்னாடி? இந்த எம்பிட்டு காண்டா பண்ணிருக்காங்க. உங்க வீட்லயும் நிச்சயம் கூரை பறைக்கலையும் இந்த சீட்டை போட்டு மறைச்சோம் அதுல வச்சு பண்ணாங்க. இங்க பத்தியா என் தம்பி வீட்டுல எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. இதான் சொந்தத்துக்குள்ள பொண்ணு எடுக்கணும்னு சொல்லுது. என்ன அம்மாக்கா என்ன ஆர்வ கோளாரா, இல்ல எதுவும் மறந்துட்டு பேசுதா? அப்படியும் பேசுது இப்படியும் பேசுது. இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையிலே முடிச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்குதே. ஐயோ, இன்னைக்கு வீட்டுல போய் நமக்கு அடி வாங்கி கொடுத்துரும் போல இருக்குதே. சுதா, எவ்வளவு நகை போடுவாரு தெரியுமா? 100 சவரன் நகை. அது இல்லாம ஒரு காருக்கெல்லாம் ஆர்டர் கொடுத்தாச்சு. கல்யாணத்துக்கு காலையில வந்துடும். கல்யாணம் முடிஞ்சு பாண்டியும் பவித்ராவும் கார்லத்தையும் வருவாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க பழைய வீடு ஒண்ணு இருக்குது, அதையும் எழுதி கொடுக்கேன்னு சொல்லிட்டாங்க. பத்தியா என் மகனுக்கு என்ன லக்கு. சரி, நமக்கு இன்னைக்கு சாப்பாடு கட்டு வீட்டுல. அடே எல்லாரும் வந்துட்டாங்களா? இப்போ நிச்சயத்தை ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா வீட்லயும் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து அவர் லேட் ஆக்குவாங்க. நம்ம பேரு முத ஆளா வந்து நிக்கிறோம். இன்னும் இவங்க இப்பதான் ஆடியன்ஸ் வந்திருக்காங்க. சரி, நல்ல நேரத்தில் தொடங்கினா சரியா. வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. அப்போதே வந்துட்டியோ அக்கா? வாங்க நீ. வாப்பா. வாங்கம்மா எல்லாரும் வாங்க. சாப்பிட்டீங்களா? டிஃபனுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோத்த, எல்லாரும் சாப்பிட்டோம். பவி, அழகா இருக்க. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. சும்மா இருங்கத்தா, எனக்கு வெக்கமா இருக்குது. எல்லாரும் இருக்காங்க, பேசாட்டீங்க. நிச்சயதார்த்த சாரத்துக்கு வரைச்சிருவோமா? நல்ல நேரம் போயிட்டே இருக்கல. ஆரம்பிங்க. டைம் போயிட்டு இருக்குல்ல, நல்ல நேரத்துல பண்ணணும்ல. வாசிருங்க. கடவுள் துணை. தங்கவேலு மாரியம்மா அவர்களின் புதல்வனுமாகிய திருநிறை செல்வன் பாண்டியராஜ் என்க பாண்டிக்கும் கணேசன் சுதா என்கிறவர்களின் புதல்வியுமாகிய பவித்ராவுக்கும் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. எல்லாம் அல்ல இறைவன் அருளால் நிச்சயதார்த்தம் இனிதாகவே நடைபெற்றுள்ளது. பொண்ணுக்கு பரிசம் போட இருந்தா போடுங்க. ஆமா, பொண்ணுக்கு மோதிரம் வாங்கிட்டு வந்தீங்கல்ல, பரிசத்துக்கு போடுங்க. மோதிரம் பிடிச்சிருக்கா பவி? என்னோட செலக்ஷன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க, நல்லா இருக்குது. சித்தப்பாக்கு சித்திக்கும் கல்யாணம் ஆயிட்டு. சித்தி வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் பட்டுமா. வாயேன். நான் இப்ப ஆமாட்டேன். அப்பாவுக்கு சித்தி ஐஸ்கிரீம் வாங்கி வைக்க போறேன். அப்பதான் வருவேன். தட்டை மாத்திடுங்க. தட்டை மாத்தியாச்சு. நல்லபடியா நிச்சயம் முடிஞ்சது. பொண்ணு அழகாத்தான் இருக்கா. போட்டோல பாக்குறத விட நேர்ல சூப்பரா இருக்காளே. இந்த மாமியார்ட்ட கிடந்து என்ன பாடு பட போறாளோ. கடவுளே உனக்கு தான் வெளிச்சம். பாடாப்படுத்தி விடுமே.
ஒருவேளை சொந்தக்கார பொண்ணுனால அன்பா வச்சிருக்கு என்னமோ. அப்பா கல்யாணம் முடிஞ்சோன்னு ஐஸ்கிரீம் வாங்கிட்டே சொன்னேன்லப்பா, வாப்பா. வாரணி தங்கம் இருந்துக்கு என்ன ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறேன், சாப்பிட்டுக்கிடுவோம் முத, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் குடிக்கலாமே. நானா எனக்கு இப்பவே ஐஸ்கிரீம் வேணும், வாங்கி கொடு. அப்பா இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்குது. இந்த நிச்சயத்தை படத்துக்கு என்ன பாடு என்ன, இப்பதான் புரியுது. வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை நடத்தி பாருன்னு சொல்லுவாங்களே, அந்த பழமொழி சும்மா இல்ல, உண்மைதான். எப்பா ஒரு கல்யாணம் கழிக்கிறதுக்குள்ள பெரிய பாடுதேன். பவி, நம்ம ரெண்டுத்துக்கும் நிச்சயமே முடிஞ்சிருச்சு. நிச்சயம் முடிஞ்சா பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி சொல்லுவாங்க. இன்னும் உன்ட்ட எப்பவும் பயம் இல்லாம பேசலாம். இல்ல போன் எடுத்துட்டு வெளியே போனாலே அம்மா வந்துருவாங்களோ, யாராவது வந்துருவாங்களோ, ஏதோ சொல்லிடுவாங்களோன்ட்டு இருக்கும். இன்னும் தைரியமா பேசலாம்ல. ஆமாத்தா, இந்த நிச்சயம் நடக்க பாவம் நீங்க என்ன பாடுபட்டிருப்பீங்க. என்ன வீட்டுல ஒத்துக்கிடவே இல்ல. அத்தைகிட்ட பேசி அவங்கள சமாளப்படுத்தி புரிய வச்சு, அப்பாட்ட பேசி பிரிஞ்ச குடும்பத்தை ஒன்னா சேர்த்திருக்கீங்க. பிரிஞ்ச அக்காளையும் தம்பியும். என்ன சொல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்குதா. ஐயோ உன்னைய பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு, ரொம்ப அழகா இருக்க. பாத்துட்டே இருங்க, யார் வேணா, நமக்குதான் நிச்சயம் முடிஞ்சிருச்சே. இருந்தாலும் ரொம்ப தான் நீங்க பல்ல காமிச்சிட்டு இருக்கீங்க. மண்டபத்துல எல்லாரும் நம்மள தான் பாத்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். ஏன் பொண்டாட்டிய நான் ரசிக்கிறேன், யாரு என்ன நினைச்சா எனக்கு என்ன பவி. என் செல்ல பவி. வாழ்த்துக்கள் பவி. வா வா மஞ்சு, வா. அம்மா அப்பாலாம் வரலையா? வாமா தங்கச்சி, இப்பமா வர்றது. நிச்சயத்துக்கு வர சொல்லி உன்னை கல்யாணமா நீதான் முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். நிச்சயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்திருக்க, அப்படிதானே? யார் சொன்னாங்க? நீங்க நிச்சயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன். அங்கிட்டே உட்காந்துருந்தேன், கூட்டமா இருந்துச்சுல்ல. இங்க பாருங்க, அப்படி எல்லாரும். பவி அண்ணா, ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்கீங்க. இந்த மண்டபத்துக்குள்ளேயே நிறைய பேர் பேசிக்கிட்டாங்க. அக்காலும் தம்பியும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இந்த கல்யாணத்துக்கு மூலமா பொண்ணு மாப்பிள்ளையும் ஜோடியும் நல்லா இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. சரிங்கண்ணே, நான் இப்ப கிளம்புறேன். சாப்பிட்டு தான் போறேன். சாப்பிடாம எப்படி போவேன் கல்யாண வீட்டுக்கு வந்துட்டு? சாப்பிட்டு தான் போவேன். சரி, கண்டிப்பா அடுத்தது கல்யாணத்துக்கு மீட் பண்ணலாம். சாப்பிட்டீங்களா அக்கா? சாப்பிட்டீங்களா அக்கா? சித்தி நீங்க என்கிட்ட கேட்கவே இல்லையே சாப்பிட்டீங்களான்னு. அச்சோ, பெரிய மனசுல உன்கிட்ட நான் கேட்டிருக்கணும். சாரி. சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேன், நல்லா இருந்து. பால் பாயசம் சூப்பர். ஆமாமா, எல்லாரும் சாப்பிட்டாச்சு. நீயும் உன் வீட்டுக்காரெல்லாம் போய் சாப்பிடணும். வாழ்த்துக்கள்டா, வாழ்த்துக்கள்மா. நிச்சயம் நல்லபடியா சிறப்பா முடிஞ்சது. அடுத்த கல்யாணம் தான். கல்யாணம் இதை விட அடி பொழிச்சிட வேண்டாம். ஆமா, கல்யாணம் நம்ம செலவுல தூள் கிளப்பிட வேணாம். சரி, எல்லாரும் அப்படிங்க பாருங்க, போட்டோ எடுத்துடலாம். சரி சொன்னா எனக்கு வருத்தமா போச்சே. இவர் ஏன் இப்படி இருக்காரு? 1000 தான் இருந்தாலும் நம்ம பொண்ணோட புருஷன்ல, பாக்குற இடத்துல மதிப்பு கொடுக்க வேணாம். அவர் வீட்டுக்கு வந்து நிக்கல, நம்மளும் அவ்வளவு தேடி போகல. பாக்குற இடத்துல ஒதுக்கி போகணுங்கிற அறிவு வேணாம். மீனா, நம்ம பையனுக்கு நல்ல ஒரு பொண்ணா சொன்னாரு தரகரு. நாளைக்கே போய் பொண்ணு பார்க்க போனோம். என்ன குடும்பம்னா பெரிய குடும்பம். தரகர் இன்னைக்கு தான் சொன்னாரு. ஒருத்தர் இருக்கா என்னன்னு தான் பாக்கணும். ஜாதகத்தை கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவங்களே பாக்கட்டு, அவங்களே திருப்பி இருந்தா நமக்கு பிரச்சனை இல்லையே. பெரிய இடம், ஒரு மாதிரிப்பட்ட பிச்சைக்கார இடமா இல்ல. ஒரே பொண்ணு, பிள்ளைங்க நல்லா இருக்குமா. நம்ம சேகருக்கு தரமா இருக்கும். எப்படியா சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதான். கொஞ்சம் உட்காருங்க, உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும். இங்க பாருங்க, மகனுக்கு கல்யாணம் முடிக்கலாம் இருக்கட்டு. ஆமா, பொண்ணுக்கு வீட்டுக்காரரு என்ன இருந்தாலும் நம்ம மகளாங்க, நம்ம மகளோட மாப்பிள்ள. பாக்குற இடத்துல எல்லாம் அவரை அவமானப்படுத்திட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நல்லா இருக்கு. நம்ம மாப்பிள்ளைலாங்க, போன இடத்துல கேவலப்படுத்தாதீங்க. இன்னைக்கு நம்ம பிரிஞ்சிருந்தாலும் ஒரு நாள்ல ஒரு நாள் சேரத்தான் போறோம். இதெல்லாம் பொண்ணுக்கு தெரிஞ்சா எம்பிட்டு கஷ்டப்படுவா சொல்லுங்க. என்னடி பொண்ணி மாப்பிள்ள அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க? பைத்தியம் உனக்கு பிடிச்சிருச்சா என்ன? நல்ல காரியம் பேசிட்டு இருக்கேன், அதுல பத்தி பேசிக்கிட்டு. ஏங்க இப்படி பேசுறீங்க? 1000 நாள் இருந்தாலும் நம்ம பொண்ணு இல்லைங்க, விட்டு கொடுக்க கூடாது. பாவம், அந்த பிள்ளைக்கு யார் இருக்கா? நம்ம விட்டா ஏதோ கல்யாணம் பண்ணிட்டு பிடிச்சோன்னு நினைச்சு கல்யாணம் பண்ணிட்டா. அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்க. அந்த பிள்ளைகிட்ட என்ன கேளுங்க, பேசுங்க. அவளுக்கு கொடுக்க கூடியதை கொடுங்க. பாக்குற இடத்துல எல்லாம் மாப்பிள்ளை கேவலப்படுத்தாதீங்க, பாவம்ல.
ஏன் இந்த சேகர் பைய பூராத்தையும் கொண்டு வச்சுட்டானோ? இந்த பயலுக்கு மண்டக்கு இருக்கு போல. வீட்டுல நடக்கிறது வெளியே சொல்லக்கூடாது, வெளியே நடக்கிறது வீட்டுல சொல்லக்கூடாதுன்னு அந்த பயல்கிட்ட 1000 தரம் சொல்லியிருக்கேன். உன்ட வந்து என்ன சொல்லி கொடுத்துட்டானக்கும். என் குணம் அப்படிதான். அவனை பார்த்த நேரமா எனக்கு பத்திக்கிட்டு எரியுது. இப்போ இல்ல, அவ இழுத்துட்டு போனால அதுக்கு முன்னாடியே அப்படிதான். அவனை எங்கெல்லாம் பார்க்கணும் அங்கிட்ட எல்லாம் அவனை வச்சு நாக்கு பொங்க 4 கேள்வி கேட்கதான் செய்வேன். அது யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? இருந்தாலும் நம்ம மாப்பிள்ள இல்லங்க, நம்ம மகளோட புருஷன், புரிஞ்சுக்குங்க. அவரை கேள்விக்கு போய் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லுங்க? பாத்தீங்களா, பேசக்கூட வேணாம், அமைதியா போயிருங்க, அதுவே போதும். அதை விட்டுட்டு சும்மா சீண்டி சீண்டி அவரை கேள்விப்படுத்துறது அவங்களாங்க வருத்தப்படுவாரு. அவங்க நினைச்சாலும் ரொம்ப வருத்தப்படுவார். யாரு எப்படி போனா எனக்கு என்னடி? நான் என் குடும்பத்தை தான் நான் பார்க்க முடியும். கண்டவா என்னைய விட்டு வேண்டான்ட்டு இழுத்துட்டு போனவளையெல்லாம் நான் பார்க்க முடியாது. என்ன, என் மவனுக்கு நல்ல இடத்துல சொல்லியிருக்கேன். நாளைக்கு என்னையமா சாத பொருத்தம் பார்த்து சொல்லுவாங்க. சொல்லியாச்சுன்னா நம்ம 2 போய் பொண்ணு பார்க்க போறோம். என்ன அதை பாரு. முதல்ல போனவளை நினைச்சு கணா கண்டுட்டு இருக்காத. போனவ போயிட்டா நான் அவளுக்கு பார்த்தா நம்மளும் போக முடியுமா? என்னை கேவலப்படுத்திட்டு போனவ தானே. அவளுக்கு நான் மறுபடியும் என் மவன் தூக்கி மேடையில எடுத்துமாக்கும். அதெல்லாம் முடியவே முடியாது. ஏன் அப்படி இருக்காரோ? பணம்ட்டு பணத்தை என்ன நம்ம போவேல கட்டி கொண்டுட்டா போறோம்? புரியவே மாட்டேங்குது அந்த மனுஷனுக்கு. என் பிள்ளைக்கு ஏதாவது கொடுப்பாரு, அவள நல்லா இருப்பா அப்படின்ட்டு பார்த்தா இவர் கொடுக்கறதுக்கே வாய்ப்பில்லை போல இருக்க. நம்ம வீட்டுக்காரர் நமக்கு முத இந்த புடவை தான் வாங்கி கொடுத்தாரு. அதை இன்னும் பத்திரமா வச்சிருக்கோம். இந்த கடையில அதே மாதிரி பார்த்தவன் ஞாபகம் வந்துருச்சு. அதான் இந்த குமாரிக்கு வாங்கி கொடுக்கலாமே அப்படின்ட்டு. இப்பவுமே கொடுத்தா நல்லாவா இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் கொடுத்தா கூட கட்டுவா. கல்யாணம் உங்களுக்கு எப்ப ஆகி எப்ப கொடுக்குறதுக்கு இந்த புடவைய? சரி, பூமாரியை பார்த்தா புடவைய கையில கொடுப்போம், அவ கட்டிக்கிட்ட. என்னம்மா, என்ன பர்ச்சேஸ் எல்லாம் பண்ண மாதிரி இருக்கு? என்ன வாங்கிட்டு வந்தீங்க? பர்ச்சேஸ்லாம் ஒண்ணும் இல்லடா. 2 நாள் முன்னாடி நானும் சரோஜாவும் சும்மா மார்க்கெட் போமேன்னு போனோம். அங்க புதுசா துணி கடை திறந்துருக்காங்க. நல்லா இருக்கும், வாங்கமா போய் பார்ப்போம்னா சரின்னு பார்த்தேன். அப்ப நல்லா எனக்கு ஒரு நேவி புடவை கிடைச்சது. நல்லா இருந்துச்சு பார்க்கவே. உங்க அப்பா எனக்கு முத வாங்கி கொடுத்ததே அந்த புடவை தான். அதை இன்னும் நான் பத்திரமா பீரோலே வச்சிருக்கேன். ஞாபகம் வந்துட்டா சரி நம்ம மருமகளுக்காவது கொடுக்கலாமேன்னு வாங்கினேன். அதான் இப்ப எங்க கொடுக்க முடியும்? கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கொடுக்க முடியும். கட்டுன்னு சொல்லலாம். இப்ப சொல்லதும் எப்படி சொல்லதுக்கு? அது இல்லாம நீங்க கல்யாணம் எப்ப பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கீங்களோ யாருக்கு தெரியும்? அட, இவ்வளவு தானம்மா? அவ புடவையெல்லாம் கட்டுவா. அவளை மீட் பண்ண வீட்டுக்கே வர சொல்றேன். கொடுங்க, கண்டிப்பா கட்டிட்டு 2 பேரும் சேர்ந்து ஒரு நாள் கோயில் போயிட்டு வாங்க. சரிடா, அவ வீட்டுக்கு வரலாம் என்னமோ. வீட்டுல சரோஜா வேலைக்கு வரல, அவளுக்காகவே வரமாட்டா. நீ பாத்தேன்னா அவள்கிட்ட கொடுத்துரு என்ன. அம்மா, அதோ பூமாரி தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேம்மா. பாத்தீங்களா, உங்க கையாலே அவளுக்கு கொடுக்கணும்னு கடவுள் நினைச்சிருக்காரு போல. நீங்களே உங்க மருமகள்கிட்ட கொடுத்துருங்க. கொடுக்கறது மட்டும் இல்ல, நம்ம வீட்லயே வச்சு கட்டி அழகும் பாருங்களேன். என்ன யாரையும் காணல? இது எப்ப பாரு திறந்தேதான் இருக்கும். அன்னைக்கே சொல்லியிருக்கேன் அத்திட்ட லாக் பண்ணிட்டு உள்ள இருங்கன்னு. அட, வாங்க வாங்க குமாரி மேடம், என்ன இவ்வளவு தைரியமா வந்திருக்கீங்க? அதுவும் காலையிலேயே. உங்க அண்ணன் எல்லாம் வீட்டுல இல்லையா? இங்க சரோஜா ஒருத்தங்க வேலை பார்க்காங்க தெரியுமா? அவங்க பார்த்தா உன் கதை அவ்வளவுதான். வீட்டுல சொல்லி கொடுப்பாங்க, அப்படி இப்படிலாம் சொல்லுவேன். அவ்வளவு தைரியமா வந்திருக்க. அவங்க இன்னைக்கு வேலைக்கு வர மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். நான் இப்பதான் பார்த்தேன். இந்த கல்யாண வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அதனாலதான் தைரியமா வந்தேன். ஓஹோ, கல்யாண வீட்டுக்கு போயிருக்கனாலதான் தைரியமா வந்திருக்கியா? சரி, அதுவும் ரொம்ப நல்லதுதான். அம்மா உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்து, நீ ஏன் கரெக்டா வந்துட்ட. என்ன பத்தியா? என்ன பத்தி என்ன பேசிட்டு இருந்தீங்க? அம்மா வாங்க. வாமா. வா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார். என்ன பத்தி ஏதோ பேசிட்டு இருந்தீங்களா? என்ன? இல்லம்மா, கடைக்கு போனேன், துணி கடைக்கு. அங்க ஒரு புடவை பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அவங்க மாமா கூட எனக்கு அந்த மாதிரி புடவை தான் முதல்ல எடுத்து கொடுத்தாரு. அதான் உனக்கு ஒண்ணு வாங்கினா, அதான் எப்படி கொடுக்க அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து நீயும் கரெக்டா வந்துட்ட. அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். புடவையா? எனக்கு அந்த அளவுக்கு புடவையெல்லாம் கட்ட தெரியாது. தாவணி புடவைதான் கட்டுவேன். அட, புடவை கட்ட தெரியாதா? இது கூட நல்லதுதான் போல இருக்குதா நமக்கு. ஆமா, அந்த புடவையை நீங்க முதல்ல எடுத்துட்டு வாங்க, பூ மாதிரி கட்டி விடுங்க. இல்லடா, வேணாம், வீட்டுல போய் கட்டிக்கிட்டு வீட்டுக்கு போய் ஒரு நாள் கட்டிட்டு கோயிலுக்கு வாணுமா? அட, புடவை ஆசையா மருமகளுக்கு வாங்கிட்டு ஒரு நாள் கட்டிட்டு போகணுமா? ஒரு நாள் கட்டிட்டு போனா நீங்க எப்படி பாப்பீங்க? போங்கம்மா, எடுத்துட்டு வாங்க, பூ மாதிரி கட்டி பாருங்க. நான் வேணா வெளியே போய் கொஞ்ச நேரம் நிக்கிறேன். இல்ல இருக்குதுடா, வேணாம். நீ வெள்ளிக்கிழமை வாக்கில ஒரு நாள் புடவை கட்டிட்டு வா. நம்ம நானும் கோயிலுக்கு வரேன். பார்த்த மாதிரியும் இருக்கும், கோயில சாமி கும்பிட்ட மாதிரி இருக்கும்ல. அட, எடுத்துட்டு வாங்கன்னா பூமாரி. இப்ப அம்மா உனக்கு சாரி வேர் பண்ணி விடுவாங்க. ஓகே தானே உனக்கு? இப்பவா? ஓகேதான். என்ன இழுக்கிற? அம்மா அழகா கட்டி விடுவாங்க. நான் வெளியே நிக்கிறேன். புடவை கட்டி முடிச்சோன்னா கூப்பிடுங்கம்மா, உள்ள வர்றேன். சே, நம்மளே புடவை கட்டி விடலான்ட்டு ஒரு ஆசைதான். சரி, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நடக்கும் போல. வாமா,
புடவை கட்டி விடுறேன், நல்லா இருக்கும். என் வீட்டுக்காரர் இந்த மாதிரி நேரில் புடவை தான் எனக்கு எடுத்து கொடுத்தாரு முத. அவருக்கு கேரளால. ஓ, மாமாக்கு கேரளாவா? ஆ, பரவாயில்லையே, இன்ட்ரெஸ்டா இருக்குது. உங்க கல்யாணம் எப்படி, இந்தியன் ஸ்டைல் நடந்துச்சா இல்ல கேரளா ஸ்டைல் நடந்துச்சா? அதெல்லாம் ஒரு பெரிய கதைமா, வா சொல்றேன். சூப்பரா இருக்கம்மா. என் கண்ணே பற்றும் போல இருக்கு, அழகா இருக்கு. முதல்ல நீ வருவேன் தெரிஞ்சுதான் கொஞ்சம் பூவாது வாங்கி வச்சிருப்பேன். இல்ல நம்ம தோட்டத்துல கிடக்கதாவது கெட்டியாவது வச்சிருப்பேனே. பூ ஒண்ணுலாம் குறை, மத்தபடி சூப்பரா இருக்கு. அப்ப இந்த ரூம் என்ன இம்புட்டு லைட் எல்லாம் போட்டு வச்சிருக்கு, தியேட்டர்ல போட்ட மாதிரி. இது அவரோட ரூமா? ஆமாமா, அவனோட ரூமே தான். இது ட்ரெஸ்ஸிங் டேபிள். இதுல நிறைய லைட்ஸ் இருக்கும். நம்ம லைட் ஆஃப் பண்ணிட்டு கூட மேக்கப் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும். இப்பதான் ரீசெண்டா தான் எங்கேயோ போனோன்னு பிடிச்சிருக்குன்னு ஆர்டர் கொடுத்து வாங்கி வச்சிருக்கான். ரூம பாக்குறதுக்கே பளபளபளன்னு இருக்குது. என்னடா இது என்ன திடீர்னு வேட்டி ஷர்ட்டுக்கு மாறிட்ட? இல்லம்மா, வெளியே நின்னா காக்கா எச்சம் போட்டுருச்சு, அதான் ட்ரெஸ்ஸ மாத்துவோமே அப்படின்ட்டு. ஏத்த இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்குது. நம்புற மாதிரியே இல்லம்மா. ஏதோ ரூம்ல போய் நம்மளும் வேஷ்டி சட்டை கட்டணும், அவன் நேரில் கட்டுறாளே அப்படின்ட்டு கட்டுற மாதிரி தோணுது. சரியா சொன்னீங்க அத்தை. அடி பாவி, 2 பேரும் மேட்சா இருக்குன்ட்டு தான் கட்டிட்டு வந்தேன். அம்மாட்ட போட்டா விடுற. ஜோடி போறதும் சூப்பரா இருக்குடா. வீட்டுல சீக்கிரமே பேசி எடுத்து கல்யாணத்தை முடிக்கிற வழியை பார்க்கணும். கையும் வச்சு கண்ணில் கண்ணும் வச்சு நெஞ்சின் மந்திரம் கொண்டு சேரும்.